முட்டை, தயிர், மைதா யூஸ் பண்ணாமல் ஹெல்த்தியான கேரட் ரவா கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உள்ளே நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் ரவை, 1/2 கப் சர்க்கரை சேர்த்துட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இது கூடவே 1 கப் துருவின கேரட், 1/2 கப் பால் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது அப்படியே ஒரு அகலமான பவுலுக்கு மாற்றிட்டு இது கூடவே 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில்னா கோல்டு வின்னர் ஆயில் தான். அடுத்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அப்படி இல்லைனா ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக துருவன கேரட், 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பராக கேக்குக்கு தேவையான மாவு வந்து ரெடி. இப்போ பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சமாக எண்ணெய், மைதா மாவு சேர்த்து டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ண மாவை சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண குக்கரில் மாற்றிக்கோங்க. லாஸ்ட்டாக தேவைப்பட்டால் கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 30லேருந்து 35 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ கேக் வந்து நல்லா வெந்துருச்சு. இது நல்லா சூடு ஆறணுன்னே இதை அப்படியே பீஸ் போட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.